சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆம் யூடியூப் நேயர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடனே வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யூடியூபிலே ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு நம்முடைய இந்த அனுதின ஆண்டவரின் சத்தம் 6 மணிக்கு அப்லோட் பண்ணப்படுகிறது. அதை நீங்கள் 6 மணிக்கே வந்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பார்த்து நீங்கள் பயனடையுங்கள். நீங்கள் பயனடைந்த பிறகு பயனடைகிற நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆம், கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் மற்றும் உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் போடலாம். ஒரு குறிப்பிட்ட நாளை நியமித்து இதிலே வருகிற ஜெப விண்ணப்பங்களுக்காக நான் தனித்து ஒரு ப்ரோக்ராம் வைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 5:6 அதனுடைய பின்பகுதி, இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2 பேரை கர்த்தர் வெறுக்கிறார். நோ அருவருக்கிறார். அவங்க யாரு? ஒன்று இரத்த பிரியன், இன்னொன்று சூதுள்ள மனுஷன். அவ்வளவுதான் மேட்டர். இந்த 2 பேரை கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தர் அவர்களை அருவருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நீங்கள் ஒன்றை யோசித்துக் கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் சொல்லலாம், அடடா நான் ரத்த பிரியனா என்ன, நான் எவ்வளோ தான தர்மம் பண்ணுறேன், நான் சந்தோஷமாக வாழ்கிறேன், என்னைய போய் அப்படி சொல்லிட்டீங்களே பிரதர், அல்லாட்டா இந்த வசனம் எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். ஒரு சில நேரங்களில் கர்த்தர் இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் உலகத்தில் வச்சிருக்காம அழிச்சிட்டா நல்லா இருக்கும். ஒருவேளை கொரோனா நாட்களா இருக்கிற நேரத்தில் இன்னும் இத்தனை பேர் கூட செத்துருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, அதில் நமக்கு எதிராளியாக நின்றுட்டு இருக்கானே அவனுக்கு கொரோனா வந்து செத்துறக்கூடாதா அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன ஸ்பிளிட் செகண்ட் உங்கள் நினைவில் நினச்சிருந்து வச்சுக்கோங்க. தேவன் உங்களை இரத்த பிரியராக தான் பார்க்குறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இரத்த பிரியர் இல்லைன்னு வச்சுக்கிடலாம். சூதுள்ள மனுஷன், ட்ரிக்கி ஃபெல்லோ அப்படின்னு இருக்கீங்க வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களையும் 2 சேர்த்து ஒரே இடம் தான் போட்டு அருவருக்கிறார். அப்ப சூதுள்ள மனிதர், ஏமாற்றுக்கார மனிதன், நயவஞ்சகமான மனிதன் அப்படி இருக்கக்கூடாது. எப்படி? நீங்க உங்க தொழில கூட தந்திரமா மற்றவர்கள் செய்யறதை விட அழகா சாதிச்சிட்டேன் அப்படின்னு சில சாதிச்சிருக்க கூடும். ஏமாத்துக்காரராக இருந்து சம்பாதிக்க கூடாது. பொய் நாவினால் பொருளை சம்பாதிக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, சாகிறவன் விடுகிற சுவாசம் போல, அப்படிப்பட்ட ஒரு லாஸ்ட் டேஸ் ஓட்டம் போல, கஷ்டப்பட்டு கடைசியாக போகிற ஓட்டம் போல இருக்கக்கூடாது. இரத்த பிரியனாக இருந்த சவுலுக்கு நிறைவின் நாட்கள், அவருடைய நிறைவு நாட்கள் நல்லா இல்லை. தேவன் அவருக்கு பதில் பேசாமலே இருந்தார். அப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா? அதான் நல்ல நினைவு. அந்த நினைவுக்கு வந்துடணும். அது மாதிரி ஏமாற்றக்கூடாது. ஏமாத்தி ஒரு பைசா உங்க வீட்டில் இருந்தா அதை நீங்க ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துருங்க. இல்லைன்னா ஊரில் உலகத்தில் உணவில்லாம வெளியே ஓடிக்கிட்டு இருக்கிற மிருக ஜீவன்களுக்கு உணவு கொடுங்க. மனிதர் ஏமாத்திட்டேன் நீயாவது வாழப்பா அப்படின்னு மிருக ஜீவன்களுக்கு உணவளிங்க, சந்தோஷப்படும். அத நீங்க எந்த விதத்திலும் காணிக்கைக்கு அனுப்பாதீங்க. அதை தேவன் அருவருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு முன்பதாக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை சீராக்குங்க. அநேக ஆசாரியர்கள் சாகிறதற்கு சவுல் காரணமாக இருந்தார். விசேஷ விதமாக உடன்படிக்கை பண்ணியிருந்த ஒரு கூட்டத்தினரை அவர் கொல்லுவதற்கு புறப்பட்டார். அவை கடைசியில
அவருடைய சந்ததியில 7 பேரை எடுத்து ஒரு நாள் தூக்கிலிட்டார்கள். அவர் செய்த அக்கிரமம் எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? அவர் குடும்பத்துல 7 பேரையே அழிச்சிச்சு. அந்த 7 பேர் எவ்வளவு அழுதுருப்பாங்க. ஏன் தாத்தா இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அழுதுருப்பாங்கல்ல. சவுலினுடைய காரியத்தினால எத்தனை பேர் கண்ணீர் ஒடிச்சாங்க. அப்படி நீங்க இருக்கக்கூடாது. ஒரு பாட்டு ஒரு நாள் நான் அழகா சிறிய கவியாக எழுதினேன், ஒரு கோரஸ் மாதிரி எழுதினேன். எல்லோரும் வாழ்ந்திருக்க வேண்டும் பூமியிலே, இந்த பூமியிலே, பூமியிலே, இந்த பூமியிலே, எல்லோரும் வாழ்ந்திருக்க வேண்டும் பூமியிலே, இந்த பூமியிலே. இன்னொரு கோரஸ் கூட நான் எழுதினேன். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் சகோதரன் சகோதரி, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் சகோதரன். நமக்கு ஒரே பிதா உண்டு, ஒரே தேவன் உண்டு, நம்மை நடத்துவார் நித்தியமாய், நம்மை நடத்துவார் ஒரு மனதாய். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் சகோதரன் சகோதரி. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆம், இதோ நேற்றைய தினத்தில் கூட லைவ் ஆசீர்வாத பெருவிழாவின் முதல் நாள் கூட்டம் இனிதே நடைபெற்றது, ஆசீர்வாதமாக நடைபெற்றது. ஆம், இன்றைக்கு லைவ் ஆசீர்வாத பெருவிழாவினுடைய 2வது நாள். இந்த லைவ் ஆசீர்வாத பெருவிழாவுக்கு வர முடியாதவங்க தான் டிவி பெட்டி முன்னாடி உட்காரணும், யூடியூப் பார்க்கணும். வர முடிஞ்சவங்க, சென்னையில் இருக்கிறவங்க நேர வாங்க, நேர வந்து சென்னை ஆசீர்வாத திருச்சபையில நேரடியாய் அமர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு செல்ல வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, செல்ல வேண்டும். ஆகவே உங்களை அன்போடு அழைக்கிறேன். 3 எல்லையில நீங்க வசனத்தை ரிசீவ் பண்ணலாம். ஒண்ணு, நம்முடைய ஆசீர்வாதம் டிவியின் மூலமாக நீங்க ரிசீவ் பண்ணுங்க, இல்லைன்னா யூடியூப் சேனல் மூலமா ரிசீவ் பண்ணுங்க. யூடியூபில் உள்ள பிளஸிங் டிவி என்ற நம்முடைய சேனல் மூலமா நீங்க ரிசீவ் பண்ணுங்க. இல்லைன்னா நேரடியா சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கு, ஆம், தூய ஜார்ஜ் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள நம்முடைய சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கு வந்து அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய வீடு, ஆம், எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு என்று ஆலயத்தை சொல்லி இருக்கிறாரே, எல்லாருக்கும் ஜெப வீடு. ஓடி வாருங்கள். ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, உங்களுக்காகவே கர்த்தர் கொடுத்ததுதான் இந்த சென்னை ஆசீர்வாத திருச்சபை. ஆகவே ஓடோடி வாருங்கள், கர்த்தருடைய நாம மகிமைப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு நானும் சோஃபியும் யூடியூபில் உள்ள பிளஸிங் டிவி என்ற சேனலிலும் காட்ஸ் வேர்ட் டிவி என்ற சேனலிலும் புது செய்திகளை பதிவிட்டு வருகிறோம். இன்றைய மன்னா, அனுதின ஆண்டவரின் சத்தம் என்ற 2 தலைப்புகள்ல இதை நாங்கள் பதிவிடுறோம். இதை நீங்க பார்த்து பயன்பெறுவதற்கு இந்த சேனல் 2ஐயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஆமா, தினமும் நீங்க ஒருவேளை டிவியில பார்க்க முடியாம எலக்ட்ரிக் ட்ரெயின்ல கிளம்பிட்டீங்க, நீங்க உட்கார்ந்து யூடியூப்ல பார்த்து கொள்ளலாம், வசனத்தை கேட்கலாம். பஸ் பிரயாணம் பண்றீங்க, யூடியூப் மூலமாய் வார்த்தைகளை கேட்கலாம். ஆகவே உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று மாலை 6:30 மணிக்கு லைவ் ஆசீர்வாத பெருவிழா, ஆம், நடைபெறும்படி இருக்கிறது. தவறாமல் பங்கு பெறுங்கள். கர்த்தரின் கரம் உங்களுக்கு நன்மை செய்யும். கிருபை உண்டாயிருப்பதாக. ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, அன்பு வாலிப தம்பி தங்கச்சிமாரே, இன்று முதல் 4 நாட்கள், அதாவது 20, 21, 22, 23 ஆகிய இந்த 4 நாட்கள் லைவ் ஆசீர்வாத பெருவிழா நமது ஆசீர்வாதம் டிவியிலும் யூடியூபில் உள்ள பிளஸிங் டிவி என்ற நம்முடைய சேனலிலும், ஆம், நடைபெறும்படியாக இருக்கிறது. இந்த லைவ் ஆசீர்வாத பெருவிழாவிலே நீங்கள்
மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். ஆகவே தவறாமல் இந்த லைவ் ஆசீர்வாத பெருவிழாவில் கலந்து கொள்ளுங்கள். மேலும் சென்னையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் இந்த லைவ் ஆசீர்வாத பெருவிழா நடைபெறும் இடத்திற்கே நேரடியாக வந்து லைவ் ஆசீர்வாத பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறலாம். நம்முடைய சென்னை ஆசீர்வாத திருச்சபை வளாகத்தில் வைத்து, தியோ ஜார்ஜ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலே வைத்து இந்த லைவ் ஆசீர்வாத பெருவிழா கூட்டங்கள் நடைபெறுகின்றன. கடந்த ஆண்டு இதோ திரளான தேவனுடைய பிள்ளைகள் நேரடியாகவே வந்து இந்த லைவ் ஆசீர்வாத பெருவிழாவிலே கலந்து கொண்டனர். அதே போல இந்த ஆண்டும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறேன். God bless you. God bless you.